ராதாபுரத்தில் இருந்து விஜயாபதி போகிற பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த காலத்தில் விஸ்வாமித்திரர் தவம் செய்த பகுதி. இதில் ராதாபுரத்துலேருந்து 11 கிலோமீட்டர். ஏரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த காலத்தில் வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லாக உடங்காடு. இப்போவும் அப்படி தான் இருக்குது. பட் சில விவசாயத்தை பாதிக்கிற அளவுக்கு விண்டு மில்லுகள். ராதாபுரம்னு சொல்லியாச்சுனாலே அந்த காலத்தில் என்னென்னா தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க. அதாவது கேப்டன் பிரபாகரன் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும். அதாவது சத்தியமங்கலம் கூடாஞ்சேரி அப்படின்னு போக முடியாதுமாங்க. அதை வந்து திருச்சிக்கு அந்த சைடுன்னா அந்த ஏரியா அந்த காலத்தில் பிடிச்சது. இன்றைக்கி மதுரைக்கு இந்த சைடு ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா அப்படின்னா ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க பீரியட்லேருந்து இது ராதாபுரம் தான். ஏன் ராதாபுரம் அப்படின்னாச்சுன்னா இந்த ராதாபுரத்தில் வந்து தண்ணியே கிடையாது. கிட்டத்தட்ட 1997 2000 வரைக்கும் இது வந்து ஒரு பஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பஞ்சக்காடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நம்ம ராதாபுரத்துலேருந்து விஜயாபதி போகிற பாதையில் இந்த மாதிரி மரங்கள் கள்ளி முள்ளுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இது அதிகமாக பார்க்க முடியாது. இங்கே விஜயாபதி பகுதியில் பார்த்திங்கன்னா தோட்டங்களுக்கு வேலிக்கு பதிலாகவே என்ன வச்சுருக்காங்கன்னா கள்ளி முள் தான் வச்சுருப்பாங்க. ஒரு ஊஷா கள்ளி முள். அதனால் இந்த மாதிரி கள்ளி முள்ளுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தம்பி இது கள்ளி முள் தான். அதாவது வயக்காடுகளுக்கு ஃபுல்லாக தோட்டங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம பென்சிங் போட வேண்டாம். இந்த மாதிரி கள்ளி முள் தான் போட்டிருப்பாங்க. இந்த கள்ளிமுள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை வந்து ஒரு ஊரில் அதிகமாக இருந்தால் அந்த ஊருக்கு பேர் வந்து கள்ளிகுளம், தெற்கு கள்ளிகுளம், வடக்கு கள்ளிகுளம். அது மாதிரி சில இடங்களில் கள்ளிகுளம் வந்து இங்கிலீஷ்காரங்க பீரியடில் கள்ளி அப்படிங்கிற போல அதாவது ஸ்பெல்லிங் வந்து மாற்றி போட்டு கிள்ளிகுளம் அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வல்லநாடு பக்கத்துலேயும் இந்த மாதிரி இடங்களில் கிள்ளிகுளம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ராதாபுரத்தை தாண்டி கூடங்குளம் போகிற பாதையில் காட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கல் வந்து வட்ட வடிவத்தில் இருக்குது. கல்வட்டங்கள் வந்து இந்த மாதிரி கல்வட்டங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் அந்த மாதிரி உருண்டையான கல்வட்டங்கள் பார்க்க முடியும். ஆனால் ராதாபுரத்துலேயும் என்ன செய்கிறாங்கன்னா கல்வட்டங்கள் வந்து காணப்படுகிறது. இதை வந்து பெரும்பாலும் இது கீழே பார்த்தாச்சுன்னா இறந்தவர்களை புதைத்த ஒரு புதைவிடங்கள் வந்து இதில் காணப்படும். அதை நல்லா பார்க்கணும். இந்த பாறைகள் வந்து இப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் பார்த்தாச்சுன்னா இதில் வந்து கல் பதுகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த இதில் வந்து இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் இருக்காது, உருளை வடிவத்தில் இருக்காது. இங்கே வந்து உருளை வடிவத்தில் இருக்குது, உருண்டையாக இருக்குது. ஆனால் வட்ட வடிவத்தில் சேஃபாக இருக்குது. இப்போ நம்ம வந்து விஜயாபதி ஊருக்குள்ளே வரோம். அதாவது விஜயாபதி ஊருக்குள்ளே வரும்போதே ஃப்ரெண்டில் வந்து 2 அழகான கோயில்கள், பழைய காலத்து கோயில்கள் இருக்குது. இது வந்து பாக்சைட் சொல்லக்கூடிய அளவில் சுண்ணாம்பு கல். கொஞ்ச நேரத்துக்கு வரும்போது பாறைகளுடைய இது பொண்ணு விளையக்கூடிய கோல்டன் கலரில் இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்புகள் வந்து இருக்குது. இந்த சுண்ணாம்புகள் தான் ஃபுல்லாக. இதில் வந்து ஒரு பாலம் இருக்குது. இந்த பாலத்தை கிராஸ் பண்ணியாச்சுன்னா விஜயாபதி. அதாவது விஸ்வாமித்திரர் சுவாமிகள் வந்து தவம் செய்த பகுதி வந்து அவர் வந்து இந்த இடத்த வந்து ஏன் தவம் செய்த பகுதி அப்படின்னு சொல்ல போனால் இந்த இடம் வந்து காளி பிடாரிகள் இருக்கக்கூடிய பகுதி. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அகத்தியர் வந்து குறிப்பிட்டு சொன்ன இடம். இந்த ஊருக்கு வந்தாலே வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் வந்து தோல்விகளை போல் நம்ம சந்திச்சிருந்தாலும் இந்த இடத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்தாச்சுன்னா விஜய் அப்படின்னா கார்கில் விஜய் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. விஜய்னா சக்ஸஸ், விஜய்னா விக்ட்ரி. இங்கே வந்து விஜய் அப்படின்னா விஜயாபதி விஸ்வாமித்திரர் வந்து இருக்காங்க. அது மாதிரி இதுவும் இல்லாமல் இந்த விஸ்வாமித்திரர் சுவாமிகள் வந்து வழிபட்ட விஸ்வாமித்திரர் லிங்கம் அப்படின்னு இருக்குது. கோயில்களை வந்து ஊருக்குள்ளே இப்போ போகிறோம். இன்னும் ஊர் வந்து கொஞ்சம் பெரிய ஊர்.
இதில் எல்லா சமுதாயத்தினரும் வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக மீனவர் சமுதாயத்தினர்களும் இங்கே இருக்காங்க. பள்ளிவாசல் இருக்குது. அனைத்து வகையான மதத்தினர், அனைத்து வகையான சமுதாயத்தினரும் அந்த ஊரில் இருக்காங்க. ஊருக்குள்ளே முடியும் போது விஸ்வாமித்திரர் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ தான் ஊர் வந்து விஜயபதி ஊரை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா கிடக்கும். ஊருடைய அவுட்டோரில் தான் அதில் இருக்குது விஜயபதி விஸ்வாமித்திரர் ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இதுதான் உடன்காடு ஆடுவாங்க. அதாவது உடன்காடு இப்போ வந்து இந்த பகுதியினுடைய மண் பாருங்கள், நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய சிகப்பு கலர் மண், ரெட் கலர் சாயில். அதாவது ராதாபுரத்துலேருந்து இங்கே விஜயபதி வரும்போது மண்ணை பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து சிவப்பு கலர் காடு, செம்மண் பூமி. செழுமையாக இருக்கக்கூடிய தாவரங்கள் வளரக்கூடிய ஒரு பகுதி. இப்போ நம்ம இதில் லாஸ்ட்டில் பார்க்க பார்த்திங்கன்னா இதுதான் விஜயபதி. இப்போ நம்ம விஜயபதி விஸ்வாமித்திரர் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும். வந்த உடனே ஒரு போர்டு வந்து போட்டிருக்காங்க, அருள்மிகு பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் திருக்கோயில் விஜயபதி. அருள்மிகு பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் திருக்கோயில் விஜயபதி. இப்போ வந்து இந்த ஆலமரத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கல் கட்டடம் தான் விஜயபதி விஸ்வாமித்திரர் ஆலயம். உள்ளுக்குள்ளே போகும். விஸ்வாமித்திரர் அருள்மிகு விஜயபதி. இந்த கோயில் வந்து இந்தியாவிலேயே பிரம்ம ரிஷி ராஜ ரிஷி விஸ்வாமித்திரருக்கு தனி கோயில் இருப்பது விஜயபதி தான். நாம் சேர்க்கும் எந்த ஒரு புண்ணிய காரியத்தையும் நம்மிடம் சேர்க்காமல் தடுப்பு சக்தி வாய்ந்தது பித்ரு தோஷம். இந்த தோஷம் நீங்கிட நம்ம திருவண்ணி மாவட்டம் ராதாபுரம் அருகில் கூடங்குளம் போகிற பாதையில், கூடங்குளத்துக்கு பக்கத்தில் விஜயபதி என்னும் கடலோர கிராமம் இருக்குது. இதில் வந்து விஸ்வாமித்திரர் மகாலிங்க சுவாமி திருக்கோயில் இருக்குது. நவ கலச யாகம் செய்யணும்னா அங்கே செஞ்சுக்கிடலாம், பரிகாரங்கள் செஞ்சுக்கிடலாம். கடும் தோஷத்தால் அவதிப்படும் ஆத்மாக்களுக்கு ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் இந்த திருத்தலம். நவகலச யாகம் செய்பவர்களுக்கு 64 வகையான தோஷம் நிவர்த்தி ஆவதாக இந்த பகுதியில் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட அற்புத சக்தி படைத்த திருத்தலமான விஜயபதி பற்றி இன்னைக்கு சொல்லப்போனால், வசிஷ்டரின் வாயால் பிரம்மர்ஷி பட்டம் பெற்றவர் விஸ்வாமித்திரர். ஆனால் அந்த பட்டம் அவருக்கு உடனே கிடைத்து விடவில்லை. கடுமையான தவம் இயற்றிய பிறகே அவருக்கு பிரம்மர்ஷி பட்டம் கிடைத்தது. ஒரு நாட்டின் மன்னனாக இருந்தவன் கௌஷிகன். இவர் ஒரு முறை வேட்டையாடுவதற்காக படைபரிவாரங்களுடன் காட்டுக்கு சென்றார். வேட்டையாடி விட்டு திரும்ப வழியில் வசிஷ்டரின் ஆசிரமத்தின் பக்கமாக வந்தார். தன் ஆசிரமம் பக்கமாக வந்த கௌசிக மன்னனையும் படைபரிவாரங்களையும் உணவு தந்து உபசரிக்க விரும்பிய வசிஷ்டர் கௌசிகனிடம், உங்களுக்கும் உங்களுடைய படையினருக்கும் நான் உணவு பரிமாறுகிறேன், நீங்கள் உணவு உண்டு விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றார். அதற்கு கௌசிகன், எனக்கும் என் படையினருக்கும் உங்களால் உணவு பரிமாற முடியாது. காட்டுப்பகுதியில் ஆசிரமத்தில் தனிமையில் இருக்கும் உங்களால் எப்படி இத்தனை பேருக்கும் உணவு சமைத்து பரிமாற முடியும் என்று கேட்டார். முடியும் அண்ணா, நீங்களும் உங்கள் பரிவாரங்களும் சற்றே இளைப்பார அமருங்கள், சற்று நேரத்துக்குள் உங்களுக்கு அறுசுவை விருந்து தயாராகிவிடும் என்றார் வசிஷ்டர். பிறகு அவர் ஆசிரமத்திற்கு பின்பு இருந்த காமதேனுடன் சென்று வந்திருக்கும் அனைவருக்கும் அறுசுவை விருந்து தயார் செய்து பணிப்பெண்கள் மூலம் பரிமாற வேண்டும் என்றார். அப்படியே சற்று நேரத்தில் அறுசுவை விருந்து தயாரானது. பரிமாறுவதற்கு பணிப்பெண்களும் வந்தனர். வசிஷ்டரின் ஆசிரமத்தில் இப்படி ஒரு தெய்வீக பசு இருப்பதை கண்ட கௌசிகன், கேட்டதை தரும் அட்சய பாத்திரமான காமதேனு சாதாரண முனிவரான உங்களிடம் இருக்கக்கூடாது, நாட்டின் மன்னனான என்னிடம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தெய்வீக பசுவை தனக்கு தருமாறு கேட்டார். அதற்கு வசிஷ்டர் மறுத்து விட்டார். வசிஷ்டரின் மகிமை தெரியாத கௌஷிகன் தன்னுடைய படையினரை பார்த்து அந்த பசுவை இழுத்து வருமாறு கூறினார். படையினர் பசுவை இழுத்து வர சென்றனர். அவர்கள் அனைவரையும் எரித்து சாம்பலாகும்படி வசிஷ்டர் சாபமிட்டார். அதன்படி படை வீரர்கள் அனைவரும் எரிந்து சாம்பலானார்கள். வசிஷ்டரின் தவ வலிமையை உணர்ந்து கொண்ட கௌஷிகன், தங்களுக்கு எப்படி இந்த வலிமை கிடைத்தது? தங்களைப் போலவே நானும் பிரம்மரிஷி ஆக வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். கடுமையாக தவம் இருந்தால் மட்டுமே பிரம்மரிஷி பட்டம் கிடைக்கும். சுகபோகங்களில் திளைத்த உன்னால் அப்படி கடும் தவம் புரிய முடியாது என்று வசிஷ்டர் சொல்ல, படைபரிவாரங்கள் இல்லாமல் நான் நாட்டுக்கு போவதும் ஒன்றுதான், போகாமல் இருப்பதும் ஒன்றுதான். எனவே நானும் தங்களைப் போலவே
கடும் தவம் புரிந்து உங்கள் வாயால் பிரம்மரிஷி பட்டம் பெறுகிறேன் என்று கூறிவிட்டு தவமேற்று சென்றார். தன் தவத்தின் பயனாக ஆகச் சிறந்த மகரிஷியான அந்த மன்னனே விஸ்வாமித்திரர் ஆவார். தவத்தின் பயனாக சிறந்த ஆற்றல் பெற்ற விஸ்வாமித்திரர் ஒருமுறை திருசங்குவுக்கு சொர்க்கம் அமைத்து கொடுத்ததால் அனைத்து தவ பலன்களையும் இழந்துவிட்டார். மீண்டும் தவ ஆற்றலை பெறுவதற்காக யாகம் செய்ய நினைத்தார். யாகம் செய்ய அவர் தேர்வு செய்த இடம் விஜயாபதி தான். விஜயாபதி கடற்கரை அருகில் லிங்க திருமேனியாக இறைவனையும் இரவியையும் உருவாக்கி ஓமகுண்டம் வளர்த்தார். அப்போது யாகம் செய்ய விடாமல் தடாகை என்று அறைக்கு தொல்லை கொடுத்தாள். இதனால் அவளை அழிக்க ராமர் லட்சுமணர்களை அழைத்து வந்தார் விஸ்வாமித்திரர். ராமனர் லட்சுமணரும் தடாகையை அழித்து விஸ்வாமித்திரர் யாகம் சிறப்பாக நடைபெற துணை புரிந்தனர். யாகத்தின் முடிவில் இறைவனும் இறைவியும் தோன்றி இழந்த சக்திகளை பெற்றுவிட்டாய். காசிக்கு சென்று உன்னை சபித்த வசிஷ்டர் வாயிலே ரிஷிகளில் உயர்ந்த பட்டமான பிரம்ம ரிஷி பட்டத்தை பெறுவாய். வசிஷ்டரே உனக்கு குருவானார். நீ தவம் புரிந்த இந்த இடத்துக்கு வந்து செல்வதற்கு தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அருளினார். விஸ்வாமித்திரரும் காசிக்கு சென்று வசிஷ்டர் வாயாலேயே பிரம்மரிஷி என்று அழைக்கப்பட்டார். விஜயம் என்றால் வெற்றி, பதி என்றால் இடம், விஜயாபதி என்றால் வெற்றிக்கான இடம் என்று பொருள். விஸ்வாமித்திரர் யாகம் செய்த இடம் இழந்த சக்திகளை மீண்டும் பெற்று விட்ட இடம் என்பதால் இங்கு விஸ்வாமித்திரருக்கு தனி கோயில் உள்ளது. இந்தியாவிலேயே விஸ்வாமித்திரர் மகரிஷிக்கு தனி கோயில் இருப்பது விஜயாபதியில்தான். கடற்கரையை நோக்கி கையில் கமண்டலத்துடன் கழுத்தில் ருத்ராஜ மாலையுடனும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறார் விஸ்வாமித்திரர் மகரிஷி. அருகிலேயே உள்ளது விஸ்வாமித்திரர் மகாலிங்க சுவாமி கோயில். இறைவனை விஸ்வாமித்திரர் வழிபட்ட காரணத்தால் இறைவனுக்கு இப்பெயர் வந்தது. இறைவியின் திருநாமம் அகிலாண்டேஸ்வரி. இறைவனும் இறைவியும் தனித்தனி சன்னதிகளில் காட்சி அளிக்கின்றனர். கோவிலின் தலவிருட்சம் வில்வ மரம். விஸ்வாமித்திரர் மகாலிங்க சுவாமிக்கு வெள்ளை வஸ்திரம், வெள்ளை அரளி மாலை அணிவித்து அகிலாண்டேஸ்வரி அம்பிகைக்கு சிவப்பு நிற பட்டு செவ்வரளி மாலை சாத்தி நெய் தீபமிட்டு வழிபட்டால் நிறைவேறும். தை மாதம் தைப்பூசத்தில் இறைவனையும் இறைவியும் விஸ்வாமித்திரர் பிரதிஷ்டை செய்ததால் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விஜயாபதி திருத்தலம். ஓமுகண்ட கணபதி. விஸ்வாமித்திரர் யாகம் செய்வதற்கு முன்னால் இங்குள்ள விநாயகரை வழிபட்டு விட்டு தான் யாகம் செய்துள்ளார். அதனால் இங்குள்ள விநாயகருக்கு ஓமகுண்ட கணபதி என்று பெயர். கணபதி சன்னதிக்கு வலதுபுறம் ராமர், இடதுபுறம் லட்சுமணர் உருவம் கல்லில் சேர்க்கப்பட்டுள்ளது. விஸ்வாமித்திரர் யாகம் செய்யாத ஓமகுண்டம் தற்போது கிணறு போல் காட்சியளிக்கிறது. விஸ்வாமித்திரர் சித்திரை மாதம் அனுஷம் நட்சத்திரத்தினன்று யாகம், மாசி மாதம் உத்திராட்டாதி நட்சத்திரத்தினன்று தியானத்தையும் தொடங்கினாராம். விஸ்வாமித்திரரின் ஜென்ம நட்சத்திரம் விஷாகம். ஒவ்வொரு மாதமும் அனுஷம், உத்திராடதி, விஷாகம் ஆகிய நட்சத்திரங்கள் பௌர்ணமி தினத்தன்றும் விஸ்வாமித்திரருக்கு சிறப்பு அபிஷேகம், புஷ்ப அர்ச்சனை நடைபெறுகின்றன. இதில் கலந்து கொண்டால் பித்ருக்களின் சாபம் நீங்குவதாக சொல்லப்படுகிறது. கடலில் நீராடி ஈர ஆடையுடனே ஓமகுண்ட கணபதிக்கு சித தேங்காய் உடைத்து விஸ்வாமித்திரருக்கு சிவப்பு வெள்ளை வஸ்திரம் அணிவித்து அவருக்கு உகந்த ரோஜாப்பூ மாலை சாத்தி 11 நெய் தீபம் ஏற்றி விஸ்வாமித்திரர் சன்னதியை 3 முறை சுற்றி வந்து மறுபடியும் ஒரு முறை விஸ்வாமித்திரரை தரிசனம் செய்து விட்டு சென்றால் சில நாட்களேயே முன்னேற்றம் தெரிவதாக பலர் கூறுகின்றனர். பலன் பெற்றவர்கள் கூறுகின்றனர். நீங்களும் விஸ்வாமித்திரர் ஆலயத்திற்கு வந்து உங்களுக்கு வேண்டிய காரியங்களை வெற்றி பெற வழிபடும் கொள்ளலாம். பிரம்ம ரிஷி ராஜரிஷியை வணங்கி அனைத்து பலன்களையும் பெறுவோம்.